வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, வார ராசி பலன் பார்க்குறோம். அதாவது பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான வார பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக சிம்ம ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சிம்ம ராசி பொறுத்தவரையில் உறவுகள், அதுக்கு சின்ன வேலையில் இருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்ஸு, இதெல்லாம் ஒரு புதிய புதிய பொறுப்புகள் எல்லாம் நிறையா வர்றதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கக்கூடிய வாரம் தான் சிம்மராசி பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். தொழிலில் பார்த்திங்கன்னா, ஒரு 4-5 பேர் சேர்ந்து செய்கிற ஒரு கூட்டணி வேலைக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். உங்களோட வாடிக்கையாளர் தொடர்புலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நியூ அக்ரிமெண்ட்டு, ஏதாவது கான்ட்ராக்ட் சம்மந்தமாக பேசுகிறதெல்லாம் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்களோட பேச்சு திறன் மூலியமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட பழைய கிளைண்ட்லாம் கூட உங்கள் கூட தொடர்பில் வர்றதுக்கு மீண்டும் வருவாங்க. அவங்களுக்கு உங்கள் கூட பிஸ்னஸ் வைக்கிறதுக்கெலாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட பொறுப்பு அதிகமாக இருக்கும். இவர் கையில் இந்த வேலை கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி, இவர் பார்த்துப்பார், இவர் நல்லபடியாக செஞ்சு முடிச்சிடுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல பேரும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி பொறுத்தவரையில். ஆனால் இதனால் என்னென்னா, சின்னதாக ஈகோ கிளாஷ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் நீங்கள் தவிர்த்துவாங்க. நான் செய்கிறதான்ப்பா சரி அப்படிங்கிற ஒரு அப்ரோச் நீங்கள் வைக்காதீங்க. அது உங்களோட முன்னேற்றத்துக்கு சின்ன ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி அமைஞ்சிடும். இது மட்டும் கொஞ்சம் ஈகோ கிளாஸ்லேருந்து ஜாக்கிரதையாக கவனமாக பேலன்ஸ்டாக நடந்துக்கோங்க. அது ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. பணநிலை பொறுத்த வரைக்கும், பண வருமானம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலையாக இருக்கும். கரெக்டான இது வர வேண்டிய பணங்கள்லாம் கரெக்டான இடத்துல நல்லபடி வந்துடும். அதே சமயத்தில் சின்ன சின்ன செலவுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஏதாவது லீகல் சம்மந்தமாகவோ, இல்லை ஃபைன் ஏதாவது கட்ட வேண்டியிருக்கு, இல்லை இன்சூரன்ஸ் எதனா கட்ட வேண்டியிருக்கு, இல்லை ரிப்பேர் எக்ஸ்பென்ஸ் அது மாதிரியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் பேலன்ஸ்டாக நீங்கள் சமாளித்து போயிடுறதுக்கு அதிகமான ஒரு நல்ல ஒரு நிலைமையாக இருக்குது. எது தேவையோ அந்த செலவுகளை ஃபஸ்ட் எடுத்து செஞ்சுருங்க. பாக்கி வேலைகளை கொஞ்சம் ஆற வைக்கிறதுக்கு கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த வாரம் இருக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பேசி நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். பிடிவாதம் மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதிகார உணர்வுலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் உங்களுக்கு தடை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்துமே, உங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்துமே ஒரு நல்ல உறவு வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கும். மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, அவங்க சொல்கிற கருத்தையும் கொஞ்சம் கவனிங்க. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சு நீங்கள் செஞ்சுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு உயர்வு தான் வர்றதுமே தவிர அதில் எந்த ஒரு குறையும் வர்றதுக்கு வாய்ப்பில்லை. அதனால் உங்கள் உறவு பார்த்திங்கன்னா, உங்களோட ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் டெவலப்மெண்ட் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாடி டயர்ட் ஃபீல் பண்ணுவீங்க. முதுகுலையோ தோள்பட்டையிலையோ சின்னதாக வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அதிகமாக வேலை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய டயர்ட் தான் இதில் ஏற்படும். நல்ல ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நல்ல தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். தண்ணி குடிக்கிறது அவாய்ட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா அது ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு, டைஜஷன்லலாம் ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கும். வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் உங்கள் சிம்மம் ராசி பொறுத்தவரையில் ஒரு ரிலேஷன்ஷிப் மூலிமா, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா ஒரு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதை எந்த ஒரு ஈகோ வச்சு அதை இவங்க சொன்னால் நம்ம செய்யணுமா, இவங்க சொல்லி நம்ம செய்ய வேண்டியிருக்கே அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அது ஒரு யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா ஒரு ஒரு நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈகோ மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. பணம் ஒரு நல்ல பேலன்ஸ்டான இன்கம் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. உங்களோட பேசுகிற திறன் தான் இந்த வாரம் உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்போகுது. அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி நீங்கள் இதை கவனமாக கேட்டதற்கு.
நீங்கள் இதை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கானா ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் மிக உதவியாக இருக்கும். ரொம்ப நன்றி. வணக்கம். மீண்டும் நான் அடுத்த வெள்ளிக்கிழமை ராசி பலனை சந்திக்கிறேன். வணக்கம்.